இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்க ஸ்னேக் பார்க் தான் வந்திருக்கோம். நம்ம போன வாட்டி வரும்போது நம்ம போகவே இல்லை, சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் தான் போனோம். அப்புறம் நம்ம வந்து ஸ்னேக் பார்க்கில் போக போகிறோம். முதல்ல இதில் ஓனான் ஈனான் பாம்பு எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்ட்ரி பாம்பு. இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நத்தான் இருக்கு, எதுவுமே இல்லை, தொட்டிடாது. இங்கே போய் டேங்க் கிளீனரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கிளீனர். நம்ம ஏற்கனவே சில்ட்ரன்ஸ் பார்க் போனோம்ல, பக்கத்தில் ஸ்னேக் பார்க் வந்துட்டோம். இங்கே வந்து ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இங்கே 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 அந்த பாம்பு பாம்பு மச்சான் படுத்துருக்காரு பார்த்தீங்களா? இங்கே கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டச். இது நேரத்தில் டப்பா டப்பாவாக இருக்குது. இதை பாரா, கண்டிப்பாக தொடாதீர்கள், தொட்டா போட்டுரும். இப்போ ஒரிஜினல் செக் பண்ணு, இது ஒரிஜினல் நான் செக் பண்ணேன். அசிங்க மாட்டுது, நாக்கு வெளியே வந்துட்டு போகுமே நண்பர்களே. நாக்கு வந்து வெளியே வந்துட்டு போக முடியும். இப்போ நாங்கள் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டோம்? உள்ள அமைதியாக இருக்கணும், அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கும் அந்த இடத்துல பாம்பு எல்லாம் அதுக்குள்ளே தாண்டா படுத்து கிடந்துச்சு, பானைக்குள்ளேயே. அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் உள்ளுக்குள்ளேயே கிடந்துச்சு, இப்படி உள்ளுக்குள்ளேயே கிடக்குது. அதுக்கு இதில் என்ன போடுறது? இதை பாருங்க, இது கட்டைக்குள்ளே போய் மறைஞ்சு கிடக்கும். இது என்ன பாம்பு? கண்ணாடி விரியன். அந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுக்காங்களோ நினைக்கிறேன். அப்படியே இங்கிட்டு வந்துட்டிங்கன்னா சுருட்டை விரியான். வேறு சுருட்டை விரியான் உங்களுக்கு தெரியுதா? தமா தூண்டுக்கு இருக்கானுங்க. இங்கே ஒரு பாம்பு படம் எடுக்கு நிற்கிது, ரொம்ப பாம்பிடாது. ஃப்ரெண்ட்ஸ், படம் எடுத்துருச்சு பாம்பு. இது ஒரிஜினலா? நல்லா இருக்கு, நாய்க்குட்டி கலரில் இருக்குது. பாம்பு நாய்க்குட்டி கலரில் இருக்கு. வந்து விஷம் மேலும் நாகம். கோபுரம், கிங் கோபுரம் இந்த இருக்குல்ல, முடி வெட்டுற அடிக்கிற மாதிரி பொச்சக்குன்னு அடிக்கும். சோழியாக முடிஞ்சுருக்கு, கல் அடித்தா கண்ணெறியுமா பாருங்க. இது என்ன பாம்பு? விஷம் மேலும் நாகம். இது ரெண்டும் ஒன்று தான். ஓ, எல்லாத்துலையும் ஒன்று தான் வச்சுருக்காங்க. என்னடா அது? அங்கே சிவா டீஸ் ஆமை இந்த இருக்க ஆமை. ரெண்டு ஆமை மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே கண்ணு தெரிய முடியுதா? அது அசையுதா? ஆமாம், அசையுது. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்க, இதை இக்குவானா. இது வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் ஆமையத்தி வச்சுருக்காங்க. தலையை தூக்கி நிற்கிது. சினிமாட்டிகிராஃபி எடுத்து அழிஞ்சிட்டு வர ஆமைகள் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன வீடியோ தான் இது, ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும். இது வாங்க அடுத்தது போகலாம். என்ன இங்கே பாருங்க, இது உடும்பு. உடும்பு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் டி. உடும்பு பிடி
சார் ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒரு மூமெண்ட்டு மட்டும் கொடுங்க. உங்களுக்கு ஜோடி யாராச்சும் இருக்காங்களா? ஏய் ஒன்று தானாடா? ஒன்று தான் இருக்கா? உள்ள ஒன்று தான் இருக்குது. இது என்ன ரே? நம்ம வந்த 10 மணி இருக்கு. ரேய் இதாண்டா அது, பார்த்துக்கோங்க. ஹாய் போஸ் கொடுவாங்கடா. தெரியலடா இந்த இருக்குடா. பிள்ளையாரு சாமி எல்லாம் இருக்கு உள்ள, கவர்மெண்ட்டோடதுல இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் பாம்பு. பாம்பு எங்கே? அழகான அந்த இருக்கு ஒரு மேலே இருக்கு பாருங்க. அந்த இருக்கு தடா சைஸ், படா சைஸ் தெரியுதா? காட்டுறேன். ஸ்டோன் மேலே பாருங்க. என்னது வீடியோ இருக்குல்ல, யாரும் தெரிகின்றதா? போன வீடியோவில் காட்ட முடியாதவர் நல்லா பார்த்துக்கோங்க. புலி ஒரு பாம்பு இருக்கு. இது வந்து அங்கே படுத்துருக்கு. இது வந்து எங்களால் காட்ட முடியல. இதுக்கு இந்த ஒரு பாம்புக்கு இவ்வளோ பெரிய இடம் தேவையா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேப் தான். நண்பர்களே நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. கொய் கொய் கொய்யோ அது போல பாஞ்சிர ஊரா தலைவா, பாஞ்சிரா தலைவா. ஓட்டை இருக்கு இங்கே. இங்கே ஓட்டைக்குள்ள தெரிய மாட்டேதுடா. தெரியுதுடா புசுக்குன்னு அப்போ. ஐயோ ஐயோ நல்லா இருக்கு. இல்லை இல்லை அண்ணன் முழிச்சுதானே இருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்காரு, அங்கே தண்ணிக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. இங்கே கொக்கு இருக்குது. இது முதலைக்கானது. இப்போ போய் அதை பிடிக்கணுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கைவா டிஸ்கவரி சேனல் 2 இருக்குடா. இதான் காரு. இது போய் அந்த கொக்கை பிடிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதான காரு. அதுவே போகுது இப்படி எடுத்துகிட்டு திடீர்னு பிடிச்சிச்சுன்னா கொக்கு அடி எடுத்து வைக்கிது. இப்போ என்ன நடக்க போகுது? கீழே அங்கிட்டு ஒரு முதல்ல மேலே வந்துட்டு வீட்டில் இங்கிட்டு இங்கிட்டு தைரியமாக நிற்கிதுடா. 3 முதலைக்கு நடுவில் ஒருத்தர் சிங்களாக நிற்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஓ அங்கே உள்ள மீன் போடுறாங்க, அது திங்கிறதுக்கு வந்துருக்கு. எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் அதுக்கு தருதுடா. ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த முதல்ல இருக்குல்ல, அது வாயில் மீன் வச்சுருக்குல்ல தெரியுதா? மீனை கொக்கு கொடுக்கு. ரெண்டு பேரும் பாவம், தலைவர் கொக்கு அடி போடுறாரோ. முதல்ல இருக்கு அந்த மூலையில் உட்காந்து இருக்குங்க ரெண்டும். உங்களுக்கு சாப்பாடு போட போகிறாங்க நினைக்கிறேன். டக்குனு மேலே வருது. இப்படா அப்படின்னு இருக்கு.
கொயின் கொயின் கொயின். நான் வேணுமா பச்சை பாம்பு. பச்சை பாம்பு எங்கே இந்தா இருக்கு. வால் தெரியுது, வால். இங்கே என்ன இருக்குது? இங்கே இருந்தா இருக்குது ஜன்னல் ஓரத்தில். வந்து பாம்பை வந்து நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்கீங்க. அங்கே எங்கே இருக்குது? இங்கே ஒரு பிரைட்னஸ் ரொம்ப ஆயிடுச்சு. பாம்பு நெக்ஸ்ட் பானை. இதுக்குள்ளே போகலாம். நம்ம இது வழியாக போயிட்டு இது வழியாக வெளியே வரணும். உள்ளே போய் ஓனான கையில் பிடிக்கலாம். நம்மளால் அவ்வளோ நம்ம தைரியசாலி கிடையாது. ஒரு நாள் வந்து பிடிப்போம். 10 ரூபாயா? இது வந்து அருங்காட்சியம். செத்து போனதாக இருக்கு. நம்ம வீட்டில் வர பள்ளிடா. எல்லா வெரைட்டிஸ் பாம்பு ஈம்பு இருக்கு. பார்த்துக்கோ. இப்போ வந்து நாங்கள் சீக்கிரம் காமிக்கிறோம். நீங்கள் வந்து வந்தீங்கன்னா தனித்தனியாக உட்காந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கனலில் கட்டி வச்சுருக்காங்கடா. இத்தனை வெரைட்டிஸ் பாம்பாடா. அப்படியே இங்கே திரும்ப அங்கிட்ட பேர் இதே மேட்ரு செம்ம கம்மியாக இருக்கும். இன்னும் பாருங்க. இது ஒரு தலை பாம்பாடா. பிளாஸ்டிக் இதே விட்டு பாருங்க. கட்டி பீடிடா. கண்ட மாதிரி கட்டி பீடிடா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம். எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. இங்கே பாருங்க. கூட்டிகிட்டு என்ன சார் தப்பாக இருக்கிறார். பாம்பு பாருங்க. நாங்கள் முடிவில் இருக்கும் நல்ல பாம்பே. நல்ல பேர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. இங்கே பாருங்க. இங்கே நிற்கிற பொசிஷனை பாருங்க. அப்படிங்கிட்டு பாருங்க. ஒரு மானவே முழுங்குற திறமை இந்த பாம்புக்கு இருக்குது. இது முட்டை போட்டு முட்டை வந்து ஒரு குட்டி பாம்பாக இருக்குது. சரி, அடுத்து பாம்பு. எஸ், இங்கே பாருங்க. முதல்ல காமெடி காமிட்டுது. முதலையின் காட்சியன். மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் உயிரோடு இருக்குது. முதலையும் ஓனானும். இது என்ன அது? இதான 3D கிளாஸு. கற்ற விட்டு போடாங்க உள்ள போய். இவ்வளோ நேரம் போமா? 3D இது விஆர் கிளாஸ் இருக்குது உள்ள. விஆர் கிளாஸுக்குள்ளெலாம் வந்தீங்கன்னா ஒரு இது பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கும். அந்த ரூமில் தான் விஆர் கிளாஸ். நன்றி மக்களே. இப்போ பார்த்ததெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து உள்ளே பாருங்கள். எல்லாம் நல்லா இருந்துச்சுல. இந்த வீடியோவில் பார்த்தீங்க. கொஞ்சம் தான் எடுக்க முடியுது எங்களால். உள்ளே போய் அமைதியாக இருக்குமா சைலன்ஸ். ஓகே, நான் முதல்ல இதில் வந்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துடுமா. எல்லாம் டைனோசர் வெரைட்டிஸில்
அதனால் உள்ளே நல்லா விதவிதமாக இருந்துச்சு. ஒரு முதல்ல வேறு முட்டை போட்டுச்சு, முட்டையை அதிகம் உடச்சிச்சு பாவம். சரி நம்ம அதுக்கு அந்த கதையை பேசிக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே கேன்டீன்லாம் இருக்குது, சாப்பிட்டு போங்க. ஓகே, டாட்டா பை பாய். அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி பை பாய். தமிழில் காலத்தில் பாம்பு போட்டு உட்காடுறேன். ஓகே.